மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். கடந்த வாரத்தில் காய்பா அவன் தான் இயேசுவை விசாரித்தான். யாரை விசாரிக்கிறதுங்கிறது ஒன்றும் விவஸ்தையே இல்லையா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த இஸ்ரவேல் தேசத்தாருடைய வரலாற்றை நீங்கள் பார்த்தால் அது மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், ஆபிரகாமின் சந்ததி. அவர்களுக்கு ஆசரிப்பு கூடாரம், ஆலயம் இருந்தது. அங்கே ஆசாரியர்கள் இருந்தார்கள். பலி செலுத்தப்பட்டது. அங்கே இவர்களுக்காக வாக்குத்தத்தம் இருந்தது. இவர்களுக்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த இஸ்ரவேலருடைய நியாயப்பிரமாணத்தை போல உலகத்தில் இருக்க எந்த ஜாதி ஜனத்துக்காவது இவ்வளவு நியாயமான நல்ல பிரமாணங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஒரு இடத்துல கேட்கிறார். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய், ஆபிரகாமின் சந்ததியாய், தேவனோட கூட உடன்படிக்கை பண்ணவர்களாய், ஆபிரகாம் மூலமாக தேவன் வந்து உடன்படிக்கை பண்ணுறார். அந்த உடன்படிக்கையின் ஒரு பங்காக தான் இயேசு வர்றார். நீ உன்னுடைய குமாரனை கொடுத்தா நான் என்னுடைய குமாரனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இயேசு வருகிறார். அது சொல்கிறாரு, இதோ ஆபிரகாமினுடைய நாளை காண ஆசையாக இருந்தான், கண்டு கழுவி விழுந்தான் என்று. அப்படி ஒரு உடன்படிக்கைக்கு உட்பட்ட ஜனமாக அந்த இஸ்ரவேலர் இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய வரலாற்றை பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் ரொம்ப இம்ப்ரெசிவாக இல்லை. அவங்களாம் கர்த்தரை விட்டுட்டு போய் வேறு வழிபாடுகளுக்குள்ள விசேஷமாக பாகால்களை பின்பற்றினார்கள் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறதுல இன்னொரு விஷயம், இந்த ஆதாம் என்னத்துக்கு போய் இந்த பழத்தை முதல்ல திங்காமல் அதை தின்னா? கொஞ்சம் அறிவு இருந்திருந்தா எப்படி? முதல்ல ஜீவனுக்கு பார்த்துக்கலாம், முதல்ல பிழைக்கிறதுக்கு வழியை பார்த்துக்கலாம், அதுக்கப்புறமே அடுத்தது வேணால் யோசிக்கலாம். அப்படி கூட யோசிக்கலாமே. நேராக போய் அந்த பழத்தை அவள் பறிச்சாலாம், பொசிச்சாலாம், கொடுத்தாலாம், தின்னானா? என்ன நடந்துருச்சு? ஆச்சரியமாக இருக்கிறது. சரி, அவன் தான் கிறுக்கு பையன் அப்படி போயிட்டான்னு வச்சுக்கிடுவோம். இப்போ இருக்கக்கூடிய ஜனங்கள், உலகத்து ஜனங்களை பற்றி ஒரு பெரிய ஞானி, உலகத்திலே இருந்த பெரிய ஞானி இந்த உலக மக்களை பற்றி சொல்கிறான். என்னது? இந்த உலகத்தில் இருக்க எல்லாம் மாயை மாயை மாயன்னு. இந்த உலக மக்கள்லாம் இந்த மாயையை தேடி ஓடுறாங்க. ஜீவனுள்ள தேவனை, ரட்சிப்பை தேடி வருகிறவர்கள் கொஞ்சம் பேர். ஆச்சரியமா இல்லையா? ஒவ்வொரு செகண்டும் ரட்சிக்கப்படாத ஆட்கள் எவ்வளவு பேர் மரித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் ஒவ்வொரு செகண்டும் அந்த நரகத்துக்குள்ளே எவ்வளவு பேர் போய்கிட்டு இருக்கிறாங்கன்னு நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா? வாழ்க்கை பூமியிலே முடிகிறது, மரிக்கிறார்கள், அவருடைய ஆத்மா நரகத்துக்கு போகுது. திரும்பி வருமா? சிலர் நினைக்கிறாங்க இந்த பூமியில் எவ்வளவுக்கு பாவம் செஞ்சாங்களோ அதுக்கேற்றாப்புல அங்கே போய் பாடுபட்டுட்டு அப்புறம் தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு. அதுக்கு உத்தரிக்கிற ஸ்தலம்னு பேர். அப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் கூட தான் நினைப்பேன். ஆனால் இல்லையே, பிரச்சனை அங்கே தானே. நல்லா, அதாவது உத்தரிக்கிற ஸ்தலம்னு ஒன்று இருந்து அப்போ எல்லாரும் அவங்கவுங்க, ஏன்னா 100 வருஷம் தானே வாழ்கிறேன். ஹலோ, ஆதாம் வேணா 930 வருஷம் இருந்துருக்கலாம். இப்போ வேணா 930 வருஷம் நரகத்தில் இருந்துட்டு அதுக்கப்புறம் பரலோகம் போயிடலாம்ல. இப்போக்கி இருக்கிற மனுஷர் 100 வருஷம்தான், 70, 80, 90. இவங்களை அப்படியே உத்தரிக்க போனால் எவ்வளோ நாள் உத்தரிக்கணும்? அவ்வளவு நாள் தான். ஆனால் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? உத்தரிக்கிற ஸ்தலம்னு ஒன்று இல்லை. உத்தரிக்கிறதுங்கிறது நரகம்தான். இங்கே செஞ்சதுக்கெல்லாம் அங்கே நரகத்தில் நித்திய காலமாக அனுபவிக்கிறதா இருக்கிறது. அங்கே போகக்கூடாது.
போனால் திரும்பி வர முடியாது. ஏன்னா ஒன்வே டிராஃபிக்னு நீங்கள் பார்க்குறீங்கல்ல, ரோடு ஒன்வே டிராஃபிக் போட்டிருக்கு. இந்த பக்கம் போகலாம், ஆனால் திரும்பி வர முடியாது. அது மாதிரி நரகத்துக்கு போகலாம், ஆனால் திரும்பி வர முடியாது. இதை அறியாத உலக மக்கள், அறியாமல் இல்லை, அதை உணர்ந்து பார்க்க விரும்பாத, என் பாவத்தில் நான் போகிறேன், எனக்கு இது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது, நான் இந்த வாழ்க்கையில் போகிறேன், அப்படியே போய் ஆனால் நரகத்துக்கு போகிறேங்கிறத நினைக்காமையே போகிறாங்க. ஒரு நாள் திடீர்னு ஒரு மரணம் வருகிறது. அந்த செகண்டில் அவங்க நரகத்தில் நுழையிறாங்க. ஆதலால் தான் விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் ஒரு பொறுப்பை உடையவர்களாக இருக்கிறோம். சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். இந்த ஆட்கள் நரகம் போகிறாங்கங்கிறத நினைக்காமையே போயிட்டுருக்குறாங்க. ஒரு நாள் வரும், அவங்க போகணும், நரகம்தான் போகணும். அதை நீங்களும் நானும் அறிவிக்கக்கூடுமானால், சொல்லக்கூடுமானால், அந்த சமயத்தில் அவங்களுக்கு ஒரு உணர்வு உண்டாகக்கூடுமானால் அவங்க ரட்சிக்கப்பட முடியும். நரகத்துக்கு போகிறவங்க பரலோகம் போக முடியும். நரகத்துக்கு போகணும்னு கட்டாயமாக இல்லை, பரலோகம் போகலாம். நீங்களும் நானும் என்ன செய்வோம்? 2 வார்த்தை சொல்லுவோம். அந்த சொல்கிறத கேட்டு அவங்க மனம் திரும்பிட்டாங்கன்னா தன் ஜீவனை ரட்சித்து கொள்ளுகிறார்கள். அந்த ரட்சிப்பு எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு முக்கியமானது அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த ரட்சிப்பை உண்டாக்க இயேசு எவ்வளவு பாடுபட்டார்னு தெரிஞ்சாலே இந்த ரட்சிப்பு எவ்வளவு மேன்மையானது, அந்த நரகம் எவ்வளவு பயங்கரமானது அப்படின்னு தெரியும். அவர் பாடுபட்டது, அவர் உயிரோடு இருக்கும்போது, சிலுவையில் இருக்கும்போது கூட ஒருத்தன் கேட்குறான், என்று என்னை உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும்போது என்னை நினைத்து கொள்ளும். சரியான சூப்பர் ஜெபம் பண்ணியிருக்காங்க. இயேசு என்ன பிரசங்கிச்சார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். அந்த வார்த்தையை பிடிச்சி நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்து கொள்ளும்னு அவன் அதை சொல்ல, இன்று நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாயின்னு சொல்ல. அப்போ அந்த சிலுவையில் இருக்கிறப்ப கூட அவன் ரட்சிக்கப்படணும்னு நினைக்கிறான். இவர் நீ வா, நான் ரட்சித்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது கடைசி நேரம் வரைக்கும் யாராவது வந்தால் நான் ரட்சித்து கொள்கிறேன் அப்படின்னு இயேசு சொல்கிறாரே. சிலுவையில் இருக்கும்போது ரட்சிக்கிறாரே, அவ்வளோ பயங்கர வேதனையிலும் அந்த வந்துரு நான் ரட்சிக்கிறேன்னு சொல்கிறாரே. அப்போ இது எவ்வளவு முக்கியமானது. நித்திய காலம் என்றால் என்ன? இட்டர்னல், ஃப்ரம் இட்டர்னிட்டி டு இட்டர்னிட்டி. தேவன் நித்திய காலமாய் ஆல்ஃபா ஒமேகா, ஆரம்பமும் முடிவும் இல்லாத ஒருவராய் அவர் இருக்கிறார். ஆனால் இவங்க நரகத்துக்கு போனாங்கன்னா முடிவே இல்லாத ஒரு நரகத்துக்கு போவாங்க. அந்த இடத்துக்கு நம்பிக்கை இல்லாத இடம் என்று பைபிள் சொல்லுகிறது. சரி, கொஞ்ச நாளில் தப்பிச்சுக்கலாமா? அந்த நம்பிக்கையே இல்லை. நம்பிக்கை இல்லாத இடத்துக்கு, அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துக்கு. அழுகையும் பற்கடிப்புனா ஐயோ வந்துட்டோமே ஓன்னு அழுதுட்டு பல்ல நேரன்னு கடிச்சு நீ கடவுள் நீயா எனக்கு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி அங்கே இருந்துக்கிட்டு தூஷிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்கன்னு. அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடம், நம்பிக்கை இல்லாத இடம், வேதனைப்படுகிற இடம். அந்த ஒரு ஐஸ்வர்யவனை பற்றி ஏசு சொன்னார், அப்படி அந்த நரகத்தில் வேதனைப்படுறான்னு. இப்போ 2000 வருஷம் ஆச்சு, ஏசு சொல்லி 2000 வருஷம் ஆச்சு. இப்போயாவது போயிருப்பானா? அந்த இடத்த விட்டு போயிருப்பானா? இன்னும் 2000 வருஷம் கழித்து போக முடியுமா? போகவே முடியாது. அப்படின்னா இந்த ரட்சிப்பு எவ்வளவு முக்கியமானது. இங்கே இருக்கிறவங்க, இப்பொழுது இங்கே இருக்கிறவர்கள் யாராவது இன்னும் யாராவது ரட்சிக்கப்படாத ஆள் இருக்கீங்களா? இன்னைக்கு இப்போ விட்டால் நான் பரலோகத்துக்கு போவேன் அப்படின்னு நம்பிக்கை இல்லாதவங்க, நரகத்தான் போவேன்னு சொல்ல வேண்டாம், இன்னைக்கு நான் விட்டால் பரலோகத்துக்கு போவேனான்னு கொஞ்சம் டவுட்டாக இருக்குதுங்க அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? இருந்தால் நான் ஒன்றும் கையெல்லாம் தூக்க சொல்லலை, உடனே ரட்சிக்கப்பட்டுருங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த நிமிஷத்திலேயே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த ரட்சிப்பு அவ்வளவு முக்கியமானது.
அதை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தர் எவ்வளவு வாய்ப்பு கொடுக்கிறார் என்று பாருங்கள். இந்த காய்பா அவன் பிரதான ஆசாரியன், இந்த துட்டு வச்சிருக்கிற ஆளுங்க. அவங்க பரிசேயர் சதுசேயர் 2 கூட்டம் பார்த்தீங்களே. இவங்க சதுசேயர். சதுசேயர்னா யாரு? உயிர்த்தெழுதல் இல்லை, தேவதூதர்கள் இல்லை அப்படின்னு சாதிப்பாங்க. அவங்க தான் சதுசேயர். இந்த பரிசேயர் யாரு? உயிர்த்தெழுதல் இருக்குதுன்னு நம்புகிறாங்க, தேவதூதர்கள் இருக்கிறாங்கங்கிறதையும் நம்புகிறாங்க. இந்த சதுசேயரில் கொஞ்சம் விவரமான தெளிவான ஆளுக தான் இந்த மாதிரி பிரதான ஆசாரியராக வர்றாங்க. முதல்ல அண்ணா பற்றி நீங்கள் பைபிளில் வாசிக்கிறீங்க, பிரதான ஆசாரியன்னு. இந்த காய்பா யாருன்னு நினைக்கிறீங்க? அண்ணா பிரதான ஆசாரியன். இந்த காய்பா யாருன்னு நினைக்கிறீங்க? அண்ணாவுடைய மருமகன். அண்ணா பிரதான ஆசாரியனாகிய அண்ணாவுடைய மருமகன். அதாவது அந்த காலங்களில் பைபிளில் கணக்குப்படி பார்த்தீங்கன்னாக்க ஒருத்தன் ஆரோன் பிரதான ஆசாரியனான்னாக்க அவன் சாக வரைக்கும் அவன் தான் பிரதான ஆசாரியன். இங்கே தான் பிரச்சனை ஆகி போச்சே. ரோமர்கள் இஸ்ரவேலை ஆள்றாங்களே, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, டேய் எவன் எவ்வளோ பணம் கொடுக்குறியோ அதுக்கேற்றாப்புல நான் உன்னை பிரதான ஆசாரியனாக வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதனால தான் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய காய்பா அப்படி வருது. ஒவ்வொரு வருஷமும் காசு கொடுக்கணும். அப்போ காசு என்ன செய்வான், வேற எங்கேயோ காசு சம்பாதிப்பான். சம்பாதிச்சு அங்கே கொடுக்கணும், அந்த பிரதான ஆசாரியனாக இருக்கணும் அப்படின்னு. அப்படி இயேசுவையே சிலுவையில் ஏற்றுவதற்கு அப்படி தீர்மானம் பண்ணி உலகத்தில் எல்லாரும் கெட்டு போகிறத விட ஒரு ஆள் சாகிறது தேவலாம் அப்படின்னு சொல்லி இயேசுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க தீர்மானித்து அதுக்கேற்ற மாதிரி விசாரணை எல்லாம் பண்ணி கேள்வியை கேட்டு, நீ தேவனுடைய குமாரனான்னா, ஆமாம் நீ சொல்லுகிறபடி தான் அப்படின்னாரு. அப்புறம் நமக்கு என்ன சாட்சி எதற்கு அப்படின்னு சொல்லி வஸ்திரத்தை கிழிச்சு கொண்டு, இப்போ என்ன நியாய தீர்ப்பு கொடுக்கலான்னு கேட்குறீங்க கேட்கட்டா சுற்றி இருக்கவங்களாம் சொல்கிறாங்க மரணத்துக்கு பாத்திரனா இருக்கிறான், மரணத்துக்கு பாத்திரனா இருக்கிறான். இவங்களே விசாரித்து நியாய தீர்ப்பை நிறைவேற்ற முடியாது, மரண தண்டனை நிறைவேற்ற முடியாது. ஏன்னா ரோமாபுரி ஆளுகிறது. அப்போ ரோமாபுரி அவன் என்ன பண்ணிட்டான், ஏன் கண்ட்ரோலில் இல்லாமல் யாரையும் கொல்லக்கூடாது அப்படின்னு அவன் அப்படி ஒரு சட்டம் வச்சுருக்கிறதுனால எவனையாவது கொல்லணும்னா அங்கே பிலாத்துக்கிட்ட போகணும், அந்த ரோமர்கள்ட்ட போய் அனுமதி கேட்கணும். அப்போ ரோமர்கள் தான் ஒருத்தனை கொல்லலாம், அதனால் விசாரணை அங்கே கொண்டு போகிறாங்க. இப்படி தான் விசாரித்து ரோமர்களால் விசாரிக்கப்பட வச்சு இயேசு சிலுவையில் ஏற்றின மகா பெரிய ஆள், கொடுமையான பாவி இந்த காய்பாவை. முதல்ல இயேசுவை பிடிச்சவொடனே அண்ணா கிட்ட கொண்டு போனாங்களாம், பின்னாடி காய்பாட்டை கொண்டு போனாங்களாம், பின்னாடி நியாய சங்கம் அந்த 70 பேர் விசாரித்தாங்களாம். அதுக்கப்புறம் பிலாத்துக்கிட்ட போனாங்களாம், ஏறதுக்கிட்ட போனாங்களாம், மறுபடியும் பிலாத்துக்கிட்ட போனாங்களாம். இவ்வளோ விசாரணையெல்லாம் முடிஞ்சு அப்புறமேல் சிலுவை. இவ்வளவுக்கு காரணக்கர்த்தாவாகிய காய்பா பிலாத்து சொல்கிறான், நான் இவர் ஒரு குற்றத்தையும் காணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தண்டிச்சு நான் விட்டுறேன் அப்படின்னா, நோ விடக்கூடாது. தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னவன் தேவதூஷன் சொன்ன அவன் சாகணும் அப்படிங்கிறாங்க. அப்போ எவ்வளோ வைராக்கியமா, அதுக்கு மீறியும் பிலாத்து சொல்கிறான் நான் விட்டுறேன் நான் அப்படின்னா. பிலாத்துடைய மனைவி அந்த நீதிமான் நிமித்தம் இந்த ராத்திரி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டு எப்படியாவது விடுதலை பண்ணிடணும்னு பார்த்தா, நீ விடுதலை பண்ணினாக்க நீ ராயனுக்கு சிநேகிதன் அல்ல. இவங்க எப்படி கர்த்தரே எனக்கு ராஜான்னு சொல்ல வேண்டியது இஸ்ரவேல் ஜனங்கள், இந்த காய்பா அந்த வாயற ஆட்கள்லாம் அன்றைக்கி என்ன சொன்னாங்கன்றீங்க, ராயனே எனக்கு ராஜான்னாங்க. எப்படி இந்த உலகத்து மக்களை மாற்றிட்டானுங்க பாருங்க இந்த 2 பேரும் சேர்ந்து. அப்போ கடைசியில் பிலாத்து வேற வழி இல்லாமல் தான் இந்த ரத்தப்பழி என் மேலே வேண்டாம்னு சொல்லி கையை கழுவிட்டு அந்த ஒப்பு கொடுக்குறான்னு பாருங்க.
காய்பா ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக காய்பாவுக்கு ஒரு தரிசனம் கொடுத்தாருன்னு எழுதியிருக்கிறாங்க. நான் சொன்னேன், பைபிளில் இல்லாத விஷயங்களை வரலாற்றில் தான் போய் தேடணும். நான் சொன்னேன், பைபிளில் மல்கியா தீர்க்கதரிசிக்கு பிறகு 400 வருடங்கள் பைபிளில் என்ன நடந்துச்சுன்னு எழுதலை. ஏன்னா எகிப்து காலத்திலேருந்து ஆதாம் காலத்திலேருந்து வரிசையாக எழுதிக்கிட்டே வந்துட்டு இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி 400 வருஷம் ஒன்றும் விவரம் இல்லைன்னா அப்போ அந்த 400 வருடங்களில் என்ன நடந்தது நமக்கு வேறு விதத்தில் தெரியும். பைபிளில் ஒரு விதத்தில் இந்த கிரேக்கர்கள் வருவார்கள். தேவதூதன் சொல்கிறான் தானியல்கிட்ட, நான் போன பிறகு கிரேக்க தேசத்து அதிபதி வருவான், அவ்வளோ மட்டும்தான் இருக்குது. ஆனால் கிரேக்கர்கள் வந்து இஸ்ரவேலை பிடித்து ஆண்டார்கள். அலெக்சாண்டர் வந்தான், பிடித்தான், அவனுடைய 4 தளபதிகள் ஆண்டாங்க. அதுக்கு பிறகு தான் ரோமர்கள் வந்து இஸ்ரவேலை பிடிச்சு ஆள்றாங்க. ரோமர்களுடைய ஆளுகையில் தான் இயேசு வர்றாரு. இந்த இடைப்பட்ட வரலாறு அது எப்படி நமக்கு பைபிளில் இல்லை, ஆனால் மற்ற வரலாற்று புஸ்தகங்கள்லேருந்து எடுக்கிறோம். அதுபோல் இந்த காய்பா அவனுக்கு ஒரு தரிசனம் கிடைத்தது. கர்த்தரே வந்து ரொம்ப சந்தோஷமாக, அதாவது சமாதானமாக பிரியமாக அவன்கிட்ட பேசினாராம். உன் நிலைமைக்கு இந்த மாதிரி நீ என்னைய சிலுவையில் அரைஞ்சிட்ட, ஒப்பு கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் ரட்சகர், நான் தான் மேசியா, உயிர் தழலைன்னு, அது உயிர் தெழுந்தது கூட இல்லைன்னு சொல்லுங்கன்னு சொல்ல வச்செல்லாம் ஏற்பாடு பண்ணியே நான் தான் இருக்கிறேன்ல அப்படின்னு காமிச்சாராம். அவன் கடைசிக்கு மேசியாவை கொலை செய்கிறதுக்கு நானே காரணமாக இருந்துட்டேனேன்னு சொல்லி துக்கமாகவே கடந்து அவன் இந்த சென்ஹெட்ரின் கவுன்சிலை கூட்டி, இந்தமாதிரி நான் பிரதான ஆசாரியனாக இருக்க லாயக்கில்லை, ரிசைன்மெண்ட் போனேன் அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஆனால் இந்த பிலாத்து என்ன செஞ்சான்னா, எல்லாத்தையும் விசாரித்து பார்த்துட்டு, பிலாத்தோடைய வேலை என்ன, தேசம் அமைதலாக இருக்கணும். ரோமாபுரி இஸ்ரவேலை ஆளுகிறது ரோமன் கவர்னராக அங்கே இருக்கிறான். இந்த பிலாத்து பற்றி அவன் பேர் என்னன்னு போட்டிருக்கு, பொந்தி பிலாத்து. பொந்தின்னா அங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க படத்தில் பார்த்தீங்கன்னா பொந்து அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த பிலாத்து ரொம்ப அடாவடிக்காரன். இவன் படிக்கிறதுக்கு எங்கே போனானா, ரோமாபுரிக்கு போனானா. ரோமாபுரியில் இருந்தபோது அவன் ரொம்ப நல்லா படித்து அந்த அரசாங்கத்துக்கு ரொம்ப பிரியமாக இருந்ததுனால பொந்து அப்படிங்கிற இடத்துக்கு இவனை கவர்னரை அனுப்புனாங்களாம். அங்கே ரொம்ப கலகம், அதனால் அதை அடக்கிறதுக்கு நீ போன்னு அனுப்பி விட்டாங்களாம். இவன் போய் இந்த கலகத்தை அடக்கிட்டானான். அதனால் அந்த காலத்தில் இருந்த அகஸ்டஸ் சீசர், அகஸ்து ராயனுடைய மகளை இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களாம். யார்? அகஸ்து ராயனுடைய மகளை இந்த பிலாத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து, அப்பா அந்த யூதயா தேசத்தில் பெரிய பிரச்சனையாக இருக்குது, நீ அங்கே போ, நீ பொந்தில் இருக்க பிரச்சனையெல்லாம் அடக்கிட்ட, நீ அங்கே போ அப்படின்னு சொல்லி இங்கே யூதயா தேசத்துக்கு அனுப்பி விட்டானா. இந்த யூதயா தேசத்தை அமைதியாக வச்சுருக்கிறது அவனுடைய வேலை. ஆனால் இந்த யூதர்கள் வந்து தேவனுக்கே இவர் அதை மம்படி பேசுகிறவங்க, இவங்க அடங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? இவங்க என்னமோ பிரச்சனை பண்ணி பார்த்துருக்காங்க, இதை இவங்க வழிபாட்டை அடக்கணும் அப்படி சொல்லி இந்த இஸ்ரவேலருடைய அந்த பலி செலுத்துறதில் அங்கே பன்றி ரத்தத்தையுமே கலந்து அவ்வளவுக்கு அரக்கத்தனமாக வேலை பார்த்துருந்துருக்குறேன். ஆனால் இவங்க விடுவாங்களா? விடலை. கடைசிக்கு என்ன ஆகிப்போச்சு, பிலாத்தோடைய மனைவி சொல்லி விட்றா, அந்த நீதிமான் நிமித்தம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், அவருக்கு ஒன்றும் செய்யாதேன்னு. கடைசிக்கு அந்த பிலாத்தோடைய மனைவி ரட்சிக்கப்பட்டாலாம். அவள் கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சான்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்லாம் வருது. ஆனால் பிலாத்து ரட்சிக்கப்பட்டானா? பிலாத்து எல்லாத்தையும் விசாரணையெல்லாம் பண்ணிட்டு, அந்த ஆள் உண்மையிலே நல்ல மனுஷன். வெளியே கூட்டி கொண்டு வந்து நிறுத்தும்போது என்ன சொல்கிறான், இதோ இந்த மனுஷன், இந்த மேன், எ ரியல் மேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன் அப்படி சொல்கிறான்னாக்க, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் வந்தேன் அப்படின்னு. இவனுக்கு உடனே சத்தியமாகுது, நான் இவ்வளவு காலமாக சத்தியம்னு ஒன்று கேட்டதே இல்லை அப்படின்ட்டு, சத்தியமாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்புறம் இவர் ஒன்றும் பேச மாட்டேங்கிறாருங்கிறப்ப பிலாத்து என்ன சொன்னான், உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் இருக்குது,
உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் இருக்குது, அதனால் நீ என்கிட்ட பேசுறது இல்லையா அப்படின்னா, இவர் என்ன பண்ணிட்டாரு, பரத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்பட்டாலும் இல்லையா என் மேலே உனக்கு ஒரு அதிகாரமும் கிடையாதுன்ட்டார். நீ யூதருக்கு ராஜாவான்னு கேட்டால், நான் யூதருக்கு ராஜா தான், ஆனால் என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல. என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதாக இருந்தால் என்னுடைய சீஷர்கள் நான் வந்து ஒப்பு படாதபடிக்கு எனக்காக போராடி இருப்பார்களே அப்படியெல்லாம் சொல்கிறான். இப்போ இவ்வளவும் கேட்டு விசாரிச்சுட்டு கடைசிக்கு அவனுக்கு ஆத்தமாட்டாம தான் வேற வழி இல்லாமல் அமைதல் வேணுமே, இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கேன்னு சொல்லி கையை கழுவிட்டு இந்த ரத்தப்பழி என் மேலே வேண்டான்ட்டு. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான், இந்த ரத்தப்பழி எங்கள் மேலே எங்கள் பிள்ளை மேலே இருக்கட்டும். 40 வருஷங்களுக்கு எருசலேம் எப்படி 40 வருஷம் கழித்து எருசலேம் எப்படி அழிஞ்சுது, தேவாலயம் இடிக்கப்பட்டது, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு அது எல்லாம் பிடுங்கப்பட்டது. அவ்வளவு பயங்கரங்கள். இந்த பிலாத்து அதெல்லாம் சொல்லிட்டு பார்த்து எழுதுகிறான். அந்த சீசருக்கு அவன் கடிதம் எழுதுகிற போது அவங்க வருஷம் ரிப்போர்ட் எழுதுவாங்க, அங்கே போயிருக்கணும் எங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி. இவன் என்ன எழுதுகிறான், இந்த மாதிரி ஒரு ஆள் நல்ல மனுஷன், ஒரு தப்பு அந்த ஆள்கிட்ட இல்லை, நான் திரும்ப திரும்ப கேட்டு பார்த்தேன், என்ன குற்றம் சொல்கிறீங்க சொல்லுங்கன்னாக்க அவன் மத சம்பந்தமாக என்ன மாற்ற சொன்னானே ஒழிய நம்ம ராஜ்யத்தின் சமாதான அமைதி பற்றி ஒன்றும் பேசவே இல்லை. இந்த ஆள் ஒன்றும் அப்படியெல்லாம் சொல்லலை. யூதருக்கு ராஜானாலும் என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது இல்லைன்னு இந்த ஆள் சொல்லிவிட்டார். அப்படியெல்லாம் சொல்லி எழுதிட்டு, ஆனால் இந்த பிலாத்து கடைசி வரைக்கும் ரட்சிக்கப்படலையாம். காய்பாவும் ரட்சிக்கப்படலை, பிலாத்தும் ரட்சிக்கப்படலை. ஆனால் இயேசுவே கொலை செய்வதற்கு காரணமாக இருந்த இவர்களுக்கே போய் இயேசு சுவிசேஷத்தை அறிவிச்சிருப்பாருன்னா உலக மக்களுக்கு அவர் அறிவிக்கிறது ஆச்சரியமா? எல்லாருக்கும் அறிவிக்கிறார். இன்றைக்கும் கிறிஸ்தவர்களை அடக்குமுறைக்குள்ளே வைக்க வேண்டும் என்று சிலர் ஆசைப்படுகிறார்களே, ஏன் அடக்குமுறை பண்ணணும்? அந்த இயேசு நாட்டை என்னமோ இருக்குது, இவர் ஒன்றுமில்லை நினச்சாக்க என்னத்துக்கு அடக்குமுறை பண்ணணும்? அப்போ அடக்குமுறை பண்ணணுங்கிறவங்களுக்கு இயேசுவை நல்லா தெரியுது, அவங்க ரட்சித்தருவார், அப்புறம் இவங்க பரலோகம் போயிடுவாங்க, நம்மளாம் இந்த அரகம் போகிறோம், இவங்க மட்டும் ஏன்னா பரலோகம் போகிறதெல்லாம் ஆகாது அப்படின்னு சொல்லி இயேசுவையும் இயேசுவை பின்பற்றுகிறவர்களையும் அடக்குமுறைகளை கொண்டு வருகிறார்களே. அருமையான இதை யோசித்து பாருங்கள். பிலாத்துவும் ரட்சிக்கப்படாமல் போயிட்டான், அந்த சிலுவை கல்லையும் ரட்சிக்கப்பட்டான், பிலாத்தோடைய மனைவி ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்தான்னே சொல்கிறாங்க. அந்த காலத்தில் ஈஸ்டர்ன் சர்ச்சஸ்ன்னு, ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் அப்படின்னு சொல்கிறாங்க, கிழக்கத்திய ஆர்த்தடாக்ஸ் சபையை சேர்ந்த அந்த கூட்டத்தில் இருந்து இவங்க ஊழியம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் சொல்லப்படுகிறது. அப்படியானா எவ்வளவு மேன்மையான பிலாத்தோடைய மனைவியாக இருந்து இந்த இஸ்ரவேல் தேசத்தை அடக்குமுறைக்குள்ளே வச்சுருந்த அந்த பிலாத்தோடைய மனைவியாக இருந்த அவ கூட ரட்சிக்கப்படுறான். ஏரோதுடைய அரண்மனையில் இருந்தவங்க கொஞ்சம் பேர் ரட்சிக்கப்பட்டு இயேசுவுக்கு பைசாவெல்லாம் கொடுத்து உதவி செஞ்சு ஊழியத்துக்கு உதவி செஞ்சாங்கன்னு வாசிச்சிருக்கீங்களா? லூக்கா 8வது அதிகாரத்தில். அப்போ எவ்வளோ உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் அங்கே சுவிசேஷம் நுழைய முடியாதுங்க அப்படி சொன்னால் கூட அங்கே நுழைஞ்சிருக்குது, அங்கே ஆட்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கும் இரும்பு திரை நாடுகள் என்று சொல்லப்படுகிற நாடுகளுக்குள்ளே சுவிசேஷம் நுழைந்திருக்கிறது. அங்கே நம்ம நாட்டில் இருக்கிறத விட சுவிசேஷம் அங்கே வேகமாக பரவுதான். எங்கெல்லாம் இவன் ரட்சிக்கப்படுவான்னு கர்த்தர் பார்த்தாருன்னா எங்கேயாவது ஒரு ஆள் அனுப்பி விடுறாரு. நீங்களும் நானும் எந்த மூலையிலே கடந்த ஆட்கள் தானே, ஆனால் கர்த்தர் நம்மை தேடி வந்தாரே, ஏதோ ஒரு விதத்தில் இயேசு ரட்சிக்கிறாருன்னு, இயேசு தான் தேவனுடைய குமாரன்னு, பாவத்துக்கு பரிகாரம் செஞ்சவர்னு, நம்மளை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கிறவர்னு ஏதோ ஒரு விதத்தில் நமக்காக செய்தி அனுப்பப்பட்டதே, நாம் ரட்சிக்கப்பட்டோமே. இன்றைக்கு நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஒருவேளை யாராவது இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் திஸ் இஸ் டைம், இதுவே ரட்சண்ய நாள், இன்றைக்கி ரட்சிக்கப்படணும். ஏன்னா இப்போ விட்டோம்னா, அந்த வாய்ப்பை விட்டோம்னா காய்பா பிலாத்து மாதிரி அவங்களுக்கு கர்த்தர் வாய்ப்பு கொடுத்தார் ரட்சிக்கப்படுவதற்கு. நேராக வந்து பேசினார். காய்பாட்ட ரொம்ப அதாவது அன்பாக பேசுகிறாராம். உன் நிலைமைக்கு நீ அப்படி செஞ்சிட்ட, ஆனால் நான் தான்
மேசியா அப்படின்னு சொல்கிறாராம். அவனுக்கு நான் இயேசுவை கொலை செஞ்சதுனால எனக்கு நிம்மதியாக இல்லை அவ்வளோ சொன்னான். ஆனால் ரட்சிக்கப்பட மனசெல்லாம் போயிட்டானே. அப்படியாக கடின இருதயமாக யாரும் இருந்துடக்கூடாது. இன்றைக்கு யாராவது கடினமாக இருந்தால் உங்கள் கடின இருதயம் வேண்டாம், நீங்கள் ரட்சிக்கப்படணும். எபிரேயர் 3வது 4வது அதிகாரத்தில் இந்த கடின இருதயம் பற்றி பைபிள் பேசுது. இன்றைக்கும் கூட அந்த ஒரு வசனத்தை வேணால் வாசிச்சுட்டு முடிக்கலாம். எபிரேயர் 3வது அதிகாரத்தில் எபிரேயர் 3:12-13 சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாயிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி இருதயத்தை கடினப்படுத்திடாதீங்கன்னு ஒரு வார்த்தை. அப்புறம் 4வது அதிகாரத்தில் 3 வசனங்கள் வாசிக்கிறேன். ஆனபடியாலே அவருடைய இளைப்பாறுதல்னா பரலோகம், இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு ஒழுங்காக இருக்க கடவும், பயந்திருக்க கடவும். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினாலே அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலகத் தோற்றம் முதல் முடித்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டேன் என்றார். இதை சங்கீதம் 100 எங்கே ஒன்று பார்க்குறீங்க. ரட்சிக்கப்படாதவங்களை ரட்சிக்கப்பட மாட்டேன்றாங்களா, நரகந்தான் போ அப்படின்னு சொன்னார். இந்த இடத்துல எழுதியிருக்கு. ஆனால் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாதிருப்போமாக. இன்றைக்கு மரித்தால் பரலோகம் நிச்சயம் அப்படின்ற நிச்சயம் இல்லாமல் இருப்பீங்கன்னா, நிச்சயம் இல்லைன்னாவே அப்போ பரலோகம் போகலன்னு அர்த்தம். அப்படின்னா நிச்சயம் இல்லைன்னா உண்மையாகவே மனதார இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையாக மாறுங்க. நீங்கள் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய இது நம்மேல் விழுந்த ஒரு விதத்தில் கடமை. சுவிசேஷத்தை அறிவிக்க நல்ல வாய்ப்புன்னு சொல்லிக்கிறவீங்களா அல்லது கடமைன்னு சொல்லிக்கிறவீங்களா? பவுல் எழுதுவானே, அப்படி இல்லைன்னா இது சுவிசேஷத்தை அறிவிக்கிறது என்மேல் விழுந்த கடமை. அதனால் எனக்கு சந்தோஷமும் இல்லையோ, என் மேலே விழுந்த கடமை. அப்போ நீங்கள் கடமையாகவும் ஏற்றுக்கிட்டு சுவிசேஷத்தை அறிவிக்கலாம், அல்லது சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. என் வாழ்நாளெல்லாம் இயேசுவை அறிவிப்பேன், ரட்சிப்பை அறிவிப்பேன், ஜனங்களை கர்த்தருக்குள்ளே நடத்துவேன் அப்படின்னு உற்சாகத்தில் அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எப்படின்னாலும் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஆனால் இவர் ஒருத்தர் தான் கர்த்தர், இவர் ஒருத்தர் தான் ரட்சகர். நானே வழியும் சத்தியமோ ஜீவனுமாக இருக்கிறேன்னார். அப்புறம் இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமமே இல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு பூமியை கடியில் சூரியனுக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட இல்லை அப்படி எழுதியிருக்கு. அதனால் கர்த்தருக்குள்ளே உறுதியாக இருப்போமாக. ரட்சிக்கப்படாமல் இருந்தால் ரட்சிக்கப்பட்டுருங்க. போன வாரமும் சொன்னேன், இந்த வாரமும் சொல்கிறேன், ரட்சிக்கப்படாமல் இருந்தால் ரட்சிக்கப்பட்டுருங்க. ஏன்னா இது இன்று ரட்சணிய நாள். இயேசு காய்பாட்ட போய் பேசுகிறாரு, பிலாத்துக்கிட்ட போய் இன்னும் சாட்சியாக சொல்லியிருக்கிறாரு. அப்போ பொந்தி பிலாத்துங்கிற அந்த இடத்துல இந்த பேர் வருது. இந்த பொந்து என்னங்க, அந்த ஊரில் பெரிய கவர்னராக இருந்து அந்த பெரிய கலவரங்களை அடக்கின ஆள். அதனால் அவனுக்கு பேரே பொந்து பிலாத்து. அவனுக்கு ரட்சிப்பு வாசலில் இருந்துச்சு. அவன்கிட்ட போய் கர்த்தரே பேசுகிறாரு. சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன், அதுக்காகவே பிறந்தேன். உங்கள் முன்னாடி நிறைய பேர் சொல்லின்னு யாராவது ரட்சிக்கப்படாமல் இருக்கீங்களா? பெட்டர் கெட் சேவ்ட். உங்கள் கடின இருதயத்தை விட்டுட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆனால் இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்துங்க. எங்கெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியுமா அறிவிங்க. எல்லாத்த விட நாம் கர்த்தருடைய பிள்ளைங்கிறத ஜனங்கள் பார்க்கணும். சாட்சி உண்டாயிருக்க கடவுள். ஓகே, ஜெபம் பண்ணலாம். எல்லோரும் ஜெபம் பண்ணலாம்.